ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 10 போயிட்டோம். இந்த இதுலேயே வந்து பயோபாட்னியில் வந்து லாஸ்ட் சாப்டர் இதுதான், யூனிட் 10. எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் ஆஃப் என்டர்பிரினியல் பிளான் பாட்னி. இதில் வந்து எப்படி வந்து பயிர் மூலம் வந்து அடுத்த இதை வந்து எப்படி வந்து நம்ம டெவலப்பிங் கொண்டு போகிறோம், அதில் தொழில் முனைவு எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கான மெயின் ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஃபுட் பிளான்ட், நம்மளோட உணவு தாவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் இருந்து. ஃபுட் பிளான்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா உணவு தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட உணவு தாவரம் இருக்கு. அதுலேயே வந்து என்ன அப்படின்னா 1500 மட்டும் தான் இப்போ வந்து தற்போதைய நம்மளோட பயன்பாட்டில் வந்து வச்சிருக்குது. அதுவும் என்ன அப்படின்னா மக்களோட தேவைப்படுற உணவுப் பொருளான கோதுமை, நெல், இது மாதிரியான உணவு தாவரங்களை தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி அதை இப்போ இருக்கிறதுல வந்து நம்மளோட பயன்பாட்டில் வந்து வச்சிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தானிய வகைகள். அந்த இதில் வந்து தானிய வகைகள்னு சொல்கிறாங்க. தானியங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விதமான தானிய வகைகள் வந்து சொல்லலாம். அதில் வந்து மேஜர், மைனர், அப்புறம் வந்து மில்லட். மேஜர் சீரியல், மில்லட், அப்புறம் வந்து மைனர் மில்லட், அப்புறம் வந்து பல்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்னைக்கான டாப்பிக்காக வந்து இருக்க போகுது. இந்த இதுலேயே வந்து என்ன அப்படின்னா மேஜர் சீரியல்ஸ். இப்போ மேஜர் சீரியல்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பெருந்தானியங்களில் வந்து ரைஸும் பட்டியும் தான் வரும். இப்போ ரைஸோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஒரைசா சட்டைவான்னு சொல்கிறாங்க. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் எங்கே இதானுச்சு அப்படின்னா சைனாலையும் இந்தியாலையும் தாய்லாந்துலேயும் தான் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான இதில் வந்து என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, நெல்லை வந்து பயிரிட்டிருக்காங்க. அடுத்து வந்து வீட்டு கோதுமையோட சயின்டிஃபிக் நேம் வந்து டெரிக்கம் ஆஸ்டிரம் அப்படிங்கிறது தான் வந்து கோதுமையோட சயின்டிஃபிக் நேம். இது வந்து 7500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நார்த் இந்தியாவில் வந்து பரோட்டாக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோதுமையை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மேஜர் சீரியல்ஸ்லையுமே வந்து நெல்லை பற்றி என்ன அப்படின்னா இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கார்போஹைட்ரேட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணவுக்காக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவல், பொரி அப்படின்னு நிறைய விதமான பொரி உருண்டை ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து தவிட்டு எண்ணெயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க. கோதுமையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெட்டு, மைதா, இந்த இதில் வந்து நிறைய விதமான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுறது வந்து என்னதில் தான் இது பண்ணுறோம் அப்படின்னா கோதுமையிலேருந்து ரெடி பண்ணுறோம். கோதுமையை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் கண்டுபிடிச்சாலும் இப்போ வந்து அது என்னது எல்லா சைடுமே வந்து அது நல்லா வந்து ஒரு க்ரோவிங்கான இதில் வந்து டெவலப்பிங்கில் வந்து இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து பெருந்தானியம், இதில் வந்து சிறுதானியம். மில்லட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபிங்கர் மில்லட், சிறுதானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லட் சிறுதானியம். இந்த இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ராகியும் சொர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோளம். அதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து சொர்க்கம், சயின்டிஃபிக் நேமும் வந்து சொர்க்கம் வேல்கெரி. இதில் வந்து ராகிக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து எலூசை கோராகனா அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஃபிக் நேம் ராகியோடது. ராகியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் வந்து இந்த உருண்டை களி செஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுலேருந்து வந்து காலை உணவுக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கூழ் மாதிரி கிண்டி சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய ராகி பால்லாம் வந்து இந்த இதில் தான் இது பண்ணுறது. என்ன அப்படின்னா இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்தும், இதில் வந்து அதிகப்படியான விட்டமின்ஸு, அதில் வந்து நிறைய விதமான ப்ரோட்டீன் சத்து வந்து இருக்கிறனால இது என்ன அப்படின்னா ஒரு உணவு தாவரமாகவே வந்து கருதப்பட்டு இருக்கு. அடுத்து வந்து சொர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன புல் வகைகளாக இருக்கிறனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து நிறையப்படியான இதை வந்து தாவரங்களை வந்து விவசாயம் பண்ணி அந்த இதுலேருந்து வந்து நிறைய விதமான இது வந்து தீவனமாகவும், சிலது ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாகவும், சிலது வந்து நம்ம அவங்க வச்சிருக்க வந்து கேட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விதமான இதை வந்து பயிரிட்டிருக்காங்க. அந்த இதுலேயே வந்து சோளம் வந்து என்ன அப்படின்னா பறவைகளுக்கும் அவங்க வச்சிருக்க கோழி பண்ணைகளுக்கும் அவங்க வளர்க்குறதுக்கு வந்து பெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீவனமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோளத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மைனர்னா அதை விட சிறிய வந்து தானியம் எது அப்படின்னா ஃபாக்ஸ்டைல் மில்லட்ஸ், அப்புறம் வந்து கோடோ மில்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபாக்ஸ்டைல் அப்படின்னா திணையை பொறுத்த வரைக்கும் அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து செட்டாரியா இட்டாலிகா. இந்த கோடோ மில்லட்ஸ் அப்படின்னா வரகோட நேமை பொறுத்த வரைக்கும் பாஸ்பாலம் ஸ்கோர்ஃபிகால்லேட்டம் அப்படிங்கிறதா வந்து இதோட சயின்டிஃபிக் நேமு. இது அந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் வந்து 6000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சு அதோட இது வந்து என்ன அப்படின்னா
ஃபாக்ஸ்டைல் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் திணை அதில் வந்து சைனாவில் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இதாகிடுச்சு. அந்த இதை பொறுத்த வரைக்கும் இதயம், அந்த கண் பார்வை இதாக இருக்கட்டும், அதுலேருந்து நிறைய விதமான நோய்களை வந்து இதய கோளாறு நோய் இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கண்டு அந்த இது வந்து அதிகப்படியான இதை வந்து எடுத்துக்கிறாங்க திணையை பொறுத்த வரைக்கும். அடுத்து வரகு, இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா க்ரோவிங் ஆனிச்சு. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் அதிகப்படியான மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து என்ன இதானிச்சு அப்படின்னா இந்த வரகு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா விதமான இதுவுமே என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் கண்டர்லையுமே ஒவ்வொரு விதமான இதுலேயும் ஒவ்வொரு விதமான மெடிசன்ஸ் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பல்சஸ் அப்படிங்கும்போது பிளாக் கிராம், ரெட் கிராம், கிரீன் கிராம் சொல்லிட்டு 3 விதமான பருப்பு வகைகள் இருக்குது. இந்த பிளாக் கிராமை பொறுத்த வரைக்கும் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாக் கிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா உளுந்தம்பருப்பு என்ன அப்படின்னா அவ்வளோ விதமான சத்துக்கள் வந்து அந்த உளுந்துல வந்து அடங்கியிருக்கு. எவ்வளோ விதமான வலிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பெயின் அங்கங்கே ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் சரி, பேக் பெயின் இருந்தாலும் சரி, எல்லா விதமான இதுக்குமே என்னதான் அந்த உளுந்து தான் வந்து அவ்வளோ விதமான, அதுவும் பிளாக் கிராம் உளுந்து தான் வந்து கருப்பு உளுந்து தான் வந்து அவ்வளோ சத்துன்னு சொல்கிறாங்க. ரெட் கிராமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா துவரம் பருப்பு. இது வந்து எங்கே இதானுச்சு அப்படின்னா குஜராத் பகுதிகளில் தான் வந்து அதிகப்படியான குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா இது மாதிரி அந்த நார்த் சைடு தான் வந்து அதிகப்படியான இதை வந்து க்ரோவிங் பண்ணி இதை வந்து அடுத்தடுத்த இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. கிரீன் கிராமை பொறுத்த வரைக்கும் இந்தியா, மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரியான பிரதேசத்தில் வந்து கிரீன் கிராம் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிரீன் கிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா பச்சைப்பயிரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய விதமான ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நல்ல முளைக்கட்டி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிச் கண்டென்ட் உள்ள ஹெல்தியான வந்து ஒரு ஃபைபர்ஸ் வந்து அதில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா மில்லட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து மேஜர் என்ன, மைனர் என்ன, ஃபிங்கர் மில்லட்ஸ் என்ன, பல்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸை பற்றி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.